வணக்கம். தமிழ்நாட்டில் திமுக அரசு ஆட்சியை பிடித்து 3 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு 4வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் செயல்படுத்திய மக்கள் நல திட்டங்களின் பட்டியலை முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். இது பத்தின முழு விவரத்தை இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழக சட்டசபைக்கு கடந்த 2021 தேர்தல் நடந்தது. மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் திமுக கூட்டணி 157 இடங்களில் வென்றது. திமுக வேட்பாளர்கள் மற்றும் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு 132 பேர் வெற்றி பெற்றனர். இந்த நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு பொறுப்பேற்று 3 ஆண்டு நிறைவடைந்துள்ளது. இதையொட்டி முதல்வர் ஸ்டாலின் இன்று காலையில் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் திமுக என்பது சொல்லாட்சி அல்ல செயலாட்சி, மக்களின் நன்றி கலந்த வாழ்த்தும் புன்னகை அரும்பும் முகங்களும் தான் இன்னும் உழைக்க தூண்டுகிறது, நம்பிக்கையோடு முன் செல்கிறேன், பெருமையோடு சொல்கிறேன் என முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சியாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் முதல்வராக பொறுப்பேற்றது முதல் முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் வாக்குறுதிகள் உட்பட பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். குறிப்பாக பெண்கள் மற்றும் மாணவ மாணவிகள் மீது அதிக கவனம் செலுத்தி வருகிறார். குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ளது. அதோடு அரசு பஸ்களில் மகளிருக்கான இலவச பயண திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் கட்டணமில்லா பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் வீட்டுக்கே சென்று மருந்து மாத்திரைகளை வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் முதல்வரின் முகவரி என்ற திட்டத்தின் பொதுமக்களின் குறைகளை மனுக்களாக பெறப்பட்டுள்ளன. இதில் 19.69 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இது தவிர 2 லட்சம் புதிய வேளாண் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஏக்கர் கணக்கில் கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் பாராட்டி வருகின்றனர். அதோடு 1000 கோயில்களில் குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டுள்ளது. மேலும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நான் முதல்வன் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், எண்ணும் எழுத்தும், நம்ம ஸ்கூல் பவுண்டேஷன் உள்ளிட்டவை செயல்பாட்டில் உள்ளது. இது தவிர வேலைக்கு செல்லும் இளம் பெண்கள் தங்குவதற்காக தோழி விடுதி திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். இது தவிர 44வது செஸ் உலக ஒலிம்பியாட் முதலமைச்சரின் கோப்பை 2023 போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளது. நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ள தமிழ்நாடு இந்தியாவின் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் 80.9% முதலிடத்திலும் தேசிய பன்முகத்தன்மை தரவரிசையில் முதலிடத்திலும் உள்ளது. அது மட்டுமின்றி துபாய், ஜப்பான் உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து பல ஆயிரம் கோடி மதிப்பிலான தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளன. மேலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 7.24% உள்ள நிலையில் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மட்டும் 8.19% உயர்ந்துள்ளது. தமிழக அரசின் முக்கிய சாதனைகளில் ஒன்றாகும். மேலும் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது. ஸ்டாலின் என்றால் செயல் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளேன் என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதத்துடன் கூறியுள்ளார்.